Good morning, students. Today we are going to learn about 10th Standard History, Unit 6, Early Revolts Against British Rule in Tamil Nadu. Learning objectives: to acquaint ourselves with Palekarar system and the revolts of Palekarars against the British. Velu Nachiyar, Pulithevar, Kattapomman, and Marudhu brothers in the anti-British uprisings. Vellore revolts as a response to British pacification of South India. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இப்பாடப்பகுதியில் கற்றலின் நோக்கங்களாக பாளையக்காரர்களுடைய அமைப்பு, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாளையக்காரர்களுடைய புரட்சி, வேலு நாச்சியார், பூலித்தேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் போன்றவர்களுடைய எதிர்ப்பு கிளர்ச்சிகள், தென்னிந்தியாவில் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு பதிலடியாக அமைந்த வேலூர் புரட்சி ஆகியவற்றை இப்பாடப்பகுதியின் மூலம் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். Introduction. After defeating the French and their Indian allies in the three Carnatic wars, the East India Company began to consolidate and extend its power and influence. பிரெஞ்சு படைகளையும் அதோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் 3 கர்நாடக போர்களில் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைக்க தொடங்கியது. However, local kings and feudal chieftains resisted this. The first resistance to East India Company's territorial aggrandizement was from Pulithevar of Nirkattam Seval in the Tirunelveli region. உள்ளூர் ஆட்சியாளர்களும் நிலக்கிழார்களும், chieftains means நிலக்கிழார்கள், பெரிய நிலங்களுக்கு சொந்தக்காரர்கள், இவர்கள் கம்பெனியினுடைய அதிகாரத்தை எதிர்க்கின்றார்கள். நாடு பிடிக்கும் அவர்களுடைய நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை செயலாக திருநெல்வேலி பகுதியின் நெற்கட்டம் செவலில் ஆட்சி புரிந்து வந்த பூலித்தேவர் in the திருநெல்வேலி region. இவர்தான் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்க்கின்றார், பூலித்தேவர். This was followed by other chieftains in the Tamil country such as Velu Nachiyar, Veerapandiya Kattapomman, the Marudhu brothers and Dheeran Chinnamalai. இதை தொடர்ந்து வந்தவர்கள்தான் வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது brothers and Dheeran Chinnamalai. Known as the Palekarars Wars, the culmination of which was Vellore Revolt of 1806. This early resistance to British rule in Tamil Nadu is dealt with in this lesson. 1806 நடந்த போர், வேலூர் போர், வேலூர் புரட்சி. இந்த புரட்சிக்கு காரணமாக அமைந்தது தமிழ்நாட்டில் பிரிட்டிஷாருக்கு எதிரான எதிர்ப்பு. இந்த பாடப்பகுதியில் நாம் இதைத்தான் புரிந்து கொள்ள முடியும். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் எகன்ஸ்ட் தி பிரிட்டிஷ், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மண்டல சக்திகளின் எதிர்ப்பு. பாளையம் அண்ட் பாளையக்காரர்ஸ், பாளையங்களும் பாளையக்காரர்களும். The word பாளையம் means a domain, a military camp or a little kingdom. பாளையக்காரர்ஸ்
or polygar is how the British referred to them. In Tamil refers to the holder of a little kingdom as a feudatory to a greater sovereign. பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியையோ அல்லது ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும். பாளையக்காரர்கள் போலிகார் என்று குறிப்பிட்டார்கள். இவர்களை தான், இந்த சிற்றரசர்களை தான் ஆங்கிலேயர்கள் போலிகார் என்று குறிப்பிட்டார்கள். Under this system, Palayam was given for valuable military services rendered by any individual. This type of Palayakarar system was in practice during the rule of Prathaparutra of Warangal in the Kakatiya kingdom. இவ்வமைப்பின் கீழ் ஒரு தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் பாளையம் கொடுக்கப்பட்டது. ஒரு அரசர் சிறப்பாக செயல்பட்டார் என்றால் அவருக்கு நிலத்தை தானமாக கொடுக்கக்கூடிய பழக்கமானது அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. வாரங்கல்லை சார்ந்த பிரதாபருத்தினருடைய ஆட்சி காலத்தில் காக்கத்திய அரசில் இப்பாளையக்காரர் முறையானது நடைமுறைப்படுத்தப்பட்டது. The system was put in place in Tamil Nadu by Viswanatha Nayaka when he became the Nayak ruler of Madurai in 1529 with the support of his minister Aryanadar. Traditionally, there was supposed to be 72 பாளையக்காரர்ஸ். விஸ்வநாத நாயக்கர் அவர்தான் அமைச்சரான அரியநாதருடைய உதவியோடு தமிழகத்தில் இந்த பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினார். பாளையம் என்பது ஒரு பகுதியையோ அல்லது ஒரு இராணுவ முகாமையோ குறிக்கும். இந்த முறையை அரியநாதருடைய உதவியோடு தமிழ்நாட்டில் விஸ்வநாத நாயக்கர் தான் அறிமுகப்படுத்தியது. பரம்பரையாக இங்கு 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்க கூடும் என்று கூறப்படுகிறது. The பாளையக்காரர்ஸ் were free to collect revenue, administer the territory, settle disputes and maintain law and order. பாளையக்காரர்கள் வரி வசூலிப்பதிலும் நிலப்பகுதிகளை நிர்வகிப்பதிலும் வழக்குகளை விசாரிப்பதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் தன்னிச்சையாக செயல்பட முடிந்தது. Their police duties were known as படிக்காவல் or அரசு காவல். On many occasions, the பாளையக்காரர்ஸ் helped the Nayak rulers to restore the kingdom to them. அவர்களது காவல் காக்கும் கடமையை படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்பட்டது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள இந்த பாளையக்காரர்கள் உதவினார்கள். The personal relationship and an understanding between the king and the பாளையக்காரர்ஸ் made the system to last for about 200 years from the Nayaks of Madurai until the takeover of these territories by the British. Eastern and Western பாளையம்ஸ், கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள். இந்த பாளையக்காரர் முறை 200 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்திருந்தது. கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள். Among the 72 பாளையக்காரர்ஸ் created by the Nayak rulers, there were 2 blocks, namely the prominent Eastern and the Western பாளையம்ஸ். The Eastern பாளையம்ஸ் were சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் and பாஞ்சாலங்குறிச்சி.
and the prominent western Palayams were ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். நாயக்க மன்னர்களால் உருவாக்கப்பட்ட 72 பாளையங்களுள் கிழக்கு மற்றும் மேற்கு என்ற இரு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. இவைதான் முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக இருந்தது. கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. மேற்கில் அமையப்பட்ட பாளையங்கள் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி and சேத்தூர். பாளையக்காரர்ஸ் revolt 1755 to 1801. Revolt of Pulitevar 1755 to 1767. In March 1755, Mahbus Khan, brother of the Nawab Arcot, was sent with a contingent of the company army under Colonel Heran to Tirunelveli. Madurai easily fell into their hands. கர்னல் ஹிரான் தலைமையிலான கம்பெனியினுடைய படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் 1755 மாபூஸ் கான் திருநெல்வேலிக்கு வருகின்றார். மதுரை எளிதில் அவர்களது கையில் வீழ்ந்தது. Thereafter, Colonel Heran was urged to deal with Pulitevar as he continued to defy the authority of the company. அதன் பின் தொடர்ந்து கம்பெனிக்கு கீழ்ப்படிய மறுக்கின்றார் பூலித்தேவர். அவரை அடக்க கர்னல் ஹெரான் பணிக்கப்பட்டார். பூலித்தேவர் wielded much influence over the western பாளையக்காரர்ஸ். மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் பூலித்தேவர் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார். வெஸ்டர்ன் பாளையக்காரர்ஸ் மேற்கு பாளையங்கள் ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இந்த பகுதி மக்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார் பூலித்தேவர். For want of cannon and supplies and paid to soldiers. பீரங்கிகளின் தேவையும் துணைக்கல பொருட்கள் மற்றும் படை வீரர்களின் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களினால் ஹெரான் தனது திட்டத்தை கைவிடுகின்றார். Colonel Heran abandoned the plan and retired to Madurai. Heran was recalled and dismissed from service. மதுரைக்கு பின்வாங்குகின்றார். கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்ததோடு நிரந்தர பணி நீக்கவும் செய்தார்கள். Confederacy and alliance with the enemies of the British. பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும். Three Pathan officers, Nawab Sanda Sahib's agents named Miana, Mudimia, Nabik and Nabikan Katak commanded the Madurai and Tirunelveli regions. சந்தா சாஹிப்பினுடைய முகவர்களாக செயல்பட்டு வந்தவர் மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக். இவர்கள் மதுரை பகுதியில் பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருந்தவர்கள். They supported the Tamil பாளையக்காரர்ஸ் against Arcot Nawab Muhammad Ali. Pulitevar had established close relationship with them. Pulitevar also formed a confederacy of the பாளையக்காரர்ஸ் to fight the British, with the exceptions of the பாளையக்காரர்ஸ் of Sivagiri. All other Maravar Palayam supported him. Ettayapuram and Panjalanguruchi also did not join this confederacy. ஆர்காட் நவாபாக இருந்தவர் முகமது அலி. முகமது அலிக்கு எதிராக மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவளித்தார்கள். அவர்களோடு நெருங்கி இருந்தவர் பூலித்தேவர்.
புலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரருடைய கூட்டமைப்பு ஒன்றை ஏற்படுத்துகின்றார். எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சியும் கூட இந்த கூட்டமைப்பில் இணையாமல் இருந்தது. Further, the English succeeded in getting the support of the Rajas of Ramanathapuram and Pudukottai. Pulithevar tried to get the support of Hyder Ali of Mysore and the French. Hyder Ali could not help Pulithevar as he was already locked in a serious conflict with the Marathas. புலித்தேவருக்கு எதிராக எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இருக்கின்றது. ஆகவே புலித்தேவர் மைசூரின் அரசராக இருந்த ஹைதர் அலியை ஆதரவை பெற முயல்கின்றார். ஏற்கனவே மராத்தியர்களோடு கடுமையான மோதல் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் புலித்தேவருக்கு உதவ இயலாமல் போகின்றது. களக்காடு battle. The Nawab sent an additional contingent of Sipais to Mahbus Khan, and the reinforced army proceeded to Tirunelveli. Besides the 1,000 Sipais of the company, Mahbus Khan received 600 more sent by the Nawab. நவாப் கூடுதல் படைகளை மாபூஸ் கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லும் படையை பலப்படுத்துகின்றார். மேலும் கம்பெனியின் 1000 சிப்பாய்களோடு நவாபால் அனுப்பப்பட்ட 600க்கும் மேற்பட்ட படை வீரர்களையும் மாபூஸ் கான் பெறுகின்றார். He also had the support of cavalry and foot soldiers from the Carnatic before Mahbus Khan could station his troops near Kalakkad. 2,000 soldiers from Travancore joined the forces of Pulithevar. In the battle at Kalakkad, Mahbus Khan's troops were routed. மாபூஸ் கான் களக்காடு பகுதியில் தனது படைகளை நிலைநிறுத்தும் முன்பாக திருவாங்கூரின் 2000 வீரர்கள் புலித்தேவருடன் படைகளோடு இணைகின்றார்கள். களக்காட்டில் நடைபெற்ற போரில் மாபூஸ் கான் படைகள் தோற்கடிக்கப்பட்டது. யூசுப் கான் and புலித்தேவர். The organized resistance of the Palaikarars under Pulithevar gave an opportunity to the English to interfere directly in the affairs of Tirunelveli, aided by the Raja of Travancore from 1756 to 1763. The Palaikarars of Tirunelveli, led by Pulithevar, were in a constant state of rebellion against the Nawab's authority. Yusuf Khan, also known as Khan Sahib, or before his conversion to Islam, மருதநாயகம் புலித்தேவருடைய தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் ஆங்கிலேயரோடு நேரடியாக மோதுகின்றார்கள். திருவாங்கூர் மன்னரின் ஆதரவோடு 1756 முதல் 1763 வரையிலான காலத்தில் நவாபினுடைய அதிகாரத்தை எதிர்ப்பதையே முழு நோக்கமாக கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில்தான் கம்பெனியாரால் அனுப்பப்பட்ட யூசுப் கான், கான் சாஹிப் என்றும் தமது மதமாற்றத்திற்கு என்று மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர் தான் இந்த யூசுப் கான். Who had been sent by the company was not prepared to attack Pulithevar unless the big guns and ammunition from Tiruchirappalli arrived. As the English were at war with the French as well as with Hyder Ali and Marathas, the artillery arrived only in September 1760. Yusuf Khan began to batter the Nerkattam Sevel fort, and this attack continued for about 2 months. On 16th May 1761,
Pulithevar three major forts. புலித்தேவர் மீது தாக்குதல் தொடுக்க வந்தவர் அவரை தாக்குதல் அளிக்க விரும்பவில்லை. ஆங்கிலேயர் போரில் ஈடுபட்டிருந்து கொண்டிருந்த 2 படைகள் 2 மாதங்கள் இந்த தாக்குதலில் ஈடுபடுகின்றார்கள். குறிப்பாக 16 மே 1761 புலித்தேவரின் 3 முக்கியமான கோட்டைகள் இருந்தது. அந்த கோட்டைகள் தான் நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர் and பனையூர் came under the control of யூசுப் கான். இந்த 3 முக்கியமான கோட்டைகள் யூசுப் கானுடைய கட்டுப்பாட்டிற்கு 1761 மே 16 வருகின்றது. In the meantime, after taking Pondicherry, the English had eliminated the French from the picture. இதற்கிடையே பாண்டிச்சேரியை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரருடைய முக்கியத்துவத்தை முழுமையாக குறைத்திருந்தார்கள். As a result of this, the unity of Palaikarars began to break up as French support was not forthcoming. Travancore, Seittur, Udumalai and Surandai switched their loyalty to the opposite camp. Yusuf Khan, who was negotiating with the Palaikarars without informing the company administration, was charged with treachery and hanged in 1764. பிரெஞ்சுக்காரருடைய உதவி கிடைக்காது என்று உணர்ந்த பாளையக்காரர்கள் ஒற்றுமையை உடையவர்களாக இருந்தால் வெற்றி கிடைக்கும் என்று தீர்மானிக்கின்றார்கள். ஆகவே திருவாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை மற்றும் சுரண்டை ஆகிய பகுதிகள் எதிர் அணியினருக்கு தங்கள் ஆதரவை அளிக்க தொடங்குகின்றார்கள். கம்பெனியினுடைய நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய யூசுப் கான் மீது நம்பிக்கை துரோகம் குற்றம் சாட்டுகின்றார்கள். 1764 மாபூஸ் கான் தூக்கிலிடப்படுகின்றார். Fall of புலித்தேவர். புலித்தேவருடைய வீழ்ச்சி. After the death of Khan Sahib, Pulithevar returned from exile and recaptured Nerkattam Seval in 1764. However, he was defeated by Captain Campbell in 1767. Pulithevar escaped and died in exile. கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து நாடு இழந்த நிலையில் சுற்றி வந்த புலித்தேவர் திரும்பி வந்து 1764 நெற்கட்டம் செவலை மீண்டும் கைப்பற்றினார். எனினும் கேப்டன் கேம்பல் என்பவரால் 1767 தோற்கடிக்கப்பட்டார். தப்பிச் சென்ற இவர் நாடு இழந்த நிலையிலேயே காலமானார். ஒண்டி வீரன். Ondi Veeran led one of the army units of Pulithevar. Fighting by the side of Pulithevar, he caused much damage to the company's army. According to oral tradition in the battle, Ondi Veeran's hand was chopped off and Pulithevar was saddened. But Ondi Veeran said was a reward for his penetration in the enemy's fort, causing many heads to roll. ஒண்டி வீரன் புலித்தேவரன் படை விரிகளில் ஒன்றனுக்கு தலைமையேற்றிருந்த ஒரு படை வீரராக இருந்தார். புலித்தேவரோடு இணைந்து போரிட்ட அவர் கம்பெனியினுடைய படைகளுக்கு ஏராளமான சேதங்களை ஏற்படுத்துகின்றார். செவி வழி செய்தியின்படி ஒரு போரில் அவரது கை துண்டிக்கப்பட்டதாகவும் அதனால் புலித்தேவர் பெரிதும் வருந்தியதாகவும் தெரிகிறது. ஆனால்
எதிரியினுடைய கோட்டையில் நுழைந்து பலருடைய தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்று கூறுகின்றார். வேலு நாச்சியார் 1730 to 1796, born in 1730 to the Raja Chellamuthu Sethupathi of Ramanathapuram. Velu Nachiyar was the only daughter of this royal family. ராமநாதபுரத்தின் அரசர் தான் செல்லமுத்து சேதுபதி. அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசாக இருந்தவர் வேலு நாச்சியார். மன்னருக்கு ஆண் வாரிசு இல்லை. The king had no male heir. The royal family brought the princess Velu Nachiyar, trained her material arts like Valari, stick fighting, இவர் ஆண் வாரிசு இல்லை. ஒரே அந்த அரச குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் வாரிசாக இருந்தவர் தான் வேலு நாச்சியார். ஆனால் அவருக்கு வளரி, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளையும் கற்றுக் கொடுத்தார்கள். போர் கருவிகளை கையாள்வதற்கும் பயிற்சி கொடுக்கின்றார்கள். She was also adept in horse riding and archery. Apart from her proficiency in English, French and Urdu, அவர் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழிகளில் வல்லமை பெற்றிருந்ததோடு குதிரை ஏற்றத்திலும் வில் வித்தையிலும் திறமையானவராக விளங்கினார். At the age of 16, Velu Nachiyar was married to Muthuvadugar, the Raja of Sivagangai, and had a daughter by name Vellachi Nachiyar. தனது 16வது வயதில் வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற பெண் மகவையும் பெற்றெடுக்கின்றார். In 1772, the Nawab Arcot and the company troops under the command of Lieutenant Colonel Panjor stormed the காளையர் கோயில் பேலஸ். 1772 ஆர்காட்டு நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார் கோயில் அரண்மனையை தாக்குகின்றார்கள். In the ensuing battle, Muthuvadugar was killed. இதனால் மூண்ட போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். வேலு நாச்சியார் கோபால நாயக்கருடைய பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விரும்பாட்சியில் 8 ஆண்டுகள் தங்கியிருந்தார்.